வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா. இப்ப வந்துட்டு ரொம்ப சம்மர்ல அதிகமா இருக்கு, உடம்பு ரொம்ப சூடாயிருது அப்படின்னு சொல்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய சாப்பாட்டை நம்ம சாப்பிடலாம். பழைய சாப்பாட்டு தண்ணியை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து ரொம்ப நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் நம்மளோட கட் ஹெல்த்தும், அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுது, புளிக்க வைக்கப்பட்டதுனால நம்மளோட குடல்களோட மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ குடல்கள் சுத்தமாகறதுனால நம்மளோட தோலும் பார்க்கறதுக்கு டீடாக்ஸ் ஆகி ரொம்ப பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகப்படுத்துது. பிளஸ் வந்து கண்ணு எரிச்சல், வெள்ளப்படுறது அந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் இது சரியாயிரும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பழைய சாப்பாடை எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம மிச்சமான சாப்பாட்டையோ இல்ல சிறுதானியத்துல மேக்சிமம் வந்து திணை, சாமை, வரகு, கம்பு, குதிரைவாளி அந்த மாதிரி சாப்பாட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சமான சாப்பாட்டுல கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டு நம்ம மண்பானை சட்டியில அதை மாத்திக்கணும். நம்ம சில்வர்ல வைக்கிறத விட நம்ம மண்பானை சட்டியில வைக்கும் போது என்ன ஆகும்னா, நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மண் சட்டிக்கு மாத்திட்டு நம்ம தட்டம் போட்டு மூடி வைக்காம ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு அதை வந்து மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோனையும் முதல்ல கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் சிறிதளவு உப்போ இல்லைன்னா மோர் போட்டுட்டு நம்ம எடுத்தோடனே முதல்ல வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அதோட நுண்ணுயிர்களோட எல்லா இதுவுமே ஃபர்ஸ்ட் நம்மளோட குடல்களுக்கு போகும். ஸோ நம்மளோட அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் குடிக்கலாம் அப்படிங்கிறத விட எடுத்தோடனே காலையில வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறவங்க, சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் இதோட அளவை வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடிக்கடி எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.